இன்றைக்கி அவளின் குரலில் இப்போலாம் பொண்ணுங்க நிறைய பேர் வந்து சிங்கிள் லைஃபாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேர்ள்ஸ் இப்போலாம் அவங்கள வேல்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை, பொண்ணுங்க இப்போலாம் ஒரு கிளியர் மைண்டோட ஒரு கிளாரிட்டியோட இருக்கிறதுன்றது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். பட் இது எப்படி மேரேஜ் லைஃப்பை வந்து வேண்டாம் அப்படின்னு யோசிக்க வைக்கும்னு கேட்குறீங்களா? ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, இது எதுவுமே நம்ம யோசிக்க வேணாம். பட் அவங்க சரௌண்டிங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்க லைஃப்பில் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, எல்லா மேரேஜ் லைஃப்லையுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். அண்ட் எல்லார் லைஃப் மாதிரியும் எல்லார் லைஃப்பும் இருக்காது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே பேசிக் பேர் மினிமம் அப்படின்றது காமனான விஷயம். பொண்ணுங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள எமோஷ்னலி சப்போர்ட் பண்ணுறது, அவங்களோட டவுனாக இருக்க டைமில் வந்து கன்சோல் பண்ணுறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு பூ வாங்கி கொடுக்குறதாகட்டும், அவங்க கேட்காம செய்கிறது, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்குன்னு ஒரு நாளில் ஒரு ½ வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது எல்லாமே கிடைக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும்போது நம்ம சிங்கிளாகவே ஹாப்பியாக தானே இருக்கோம், நம்ம எதுக்காக இப்போ மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் நிறைய பேர் தள்ளி போட்டுட்டு வரவங்களும் இருக்காங்க. இதை பற்றின உங்களோட தாட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.